உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல்லவன் காணா போனதை நினச்சி எப்போ போர்த்தாலும் என்னை வந்துட்டு நீ தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே இருக்கியா, இதுக்கு தான் நாங்கள் மட்டும் வரலான்ற நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை தேவையில்லாமல் விட்டு பல்லவன் தொந்தரவு தான் பண்ணிகிட்டே இருக்கான், தனியாகவே விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கோவத்தில் பேசின சோழனுக்கு பல்லவன் கடைசியில் காணா போனதுக்கு காரணமே நிலா ஒன்றே ஒன்று ஆசைப்பட்டு கேட்டு அதை நம்ம அன்னிக்காக வாங்கி கொடுக்கணும்னு வாங்க போனதுனால தான் காணா போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பல்லவன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போது காலையிலே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுனால இவங்க ரெடியாக கிளம்பி வராங்க, சாரீலாம் கட்டிட்டு. அப்போ இவங்க அது அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பி இவங்க 3 பேர் நிற்கும்போது சோழன் பார்த்துட்டு, என்னென்னலா இவங்க இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி நிற்கிறாங்க, நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நேத்தே நான் சொல்லிட்டேன் சோழன் அப்படிங்கிறாங்க. என்னென்னலா தனியாக போய் எடுக்கலான்னு பார்த்தா இவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. என்ன சோழன், உங்களை நான் எடுப்பேன், என்ன நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க, நம்ம 2 பேரும் யார் எடுப்பா, அதுவும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக போனால் நல்லாவா இருக்கும், அதனால தான் நேற்று நைட்டே நான் மெசேஜ் பண்ணிட்டேன், காலையில் 6:30 மணிக்கெலாம் கிளம்பிருங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஓரளவு நல்ல லொக்கேஷனாக பார்த்து அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோஸ் எடுக்க அப்படி தனித்தனியாக நின்று எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் இப்போது நிலாவும் பல்லவனும் நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு அம்மா தேன் விற்றுட்டு வராங்க. அதை பார்த்த நிலா, என்னம்மா இது அப்படிங்கிறாங்க. தேனுமா, ரொம்ப சுத்தமான தேன், நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னோடனே, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கையில் 2 பேருக்கும் கொடுக்கும்போது 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பாட்டில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் என்னதான் ருசியாக இருக்குன்னு சொன்னாலும் இன்றைக்கி உங்களால் வாங்க முடியாது, கொண்டு வந்த தேனை விற்றுட்டேன் நான், இனிமேல் நாளைக்கு தாம்மா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அச்சோ நாளைக்கு காலையிலேயே நாங்கள் கிளம்பிடுவோமே அப்படிங்கிறாங்க. இப்போ கூட அங்கே காட்டுக்குள்ளே போனால் வாங்கலாமா, இன்னும் ஒரு மணி நேரம் தான் அவங்க தேன் எடுப்பாங்க, அங்கே போய் என்னால் கொண்டுட்டு வர முடியாதுமா, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ பல்லவன் பார்த்துட்டு, என்ன நீ ஆசைப்பட்டு கேட்டீங்க, உங்களுக்கு நான் வாங்கி தரலான்னு பார்த்தேன், கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லட பல்லவா, அதனால என்ன விடு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஆசைப்பட்டு கேட்டிங்களே, நானே வாங்கி தரலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் பரவாயில்ல விடேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் நிலாவும் சோழனும் அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதை பல்லவன் தான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி நிலா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, எல்லோரும் நிற்கும்போது அப்படி சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதனால் சோழன் வாண்டடாகவே, ஆனால் அங்கே மாங்காய் மரம் இருக்கான், அங்கே போய் மாங்காய் பறித்து சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே சேரனும் அதை உண்மைன்னு நம்பிட்டு அங்கே போய் பார்த்துட்டு, எங்கடா மாங்காய் மரம் இருக்குன்னு சொன்னால் எங்கடா இருக்குது மாங்காய் பறித்து சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மரத்தெல்லாம் பார்த்தா உனக்கு மாங்காய் மரம் மாதிரியா இருக்குது, அவன் நம்மளை விரட்டி விடுறதுக்காக அவன் அப்படி சொன்னானே, நீ வேற ஏன அப்படிங்கிறாங்க. டேய் அப்படியாடா பாண்டி, எனக்கு இது தெரில பாருடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு என்ன தான் புரியுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்லிடுறாரு. இப்போது அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா நிலாவும் சோழனும் அந்த ஃபோட்டோஸ்லாம் உட்காந்து இது அழகாக இருக்குல்ல, அது அழகாக இருக்குல்லன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பில் பல்லவன் அங்கிட்டு தனியாக நிற்கும்போது பார்த்தா இப்போது அந்த சைடு ஒருத்தர் போகிறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்னா இங்கே தேன் எங்கேயோ விற்கிறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா அப்படின்னோன்னே, தெரியும்ப்பா, இதோ அது உள்ளே தான் விற்றுட்ருக்காங்க, நான் கூட இப்போ அங்கே தான்ப்பா வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே, அங்கே இருக்கா தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா தம்பி, ஆனால் இந்த வழியாக நேராக போகணும், பாதை மாதிரி எதுவும் போயிடாதப்பா, ஒத்தையடி பாதையாக தான் போகும், அதுக்குள்ளே போய் நீ வாங்கணும்ப்பா, இல்லைன்னா கூட யாரையாவது கூட்டிகிட்டு வழி தெரிஞ்சவங்கள அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுனால, சரி நம்ம இங்கே பக்கத்தில் தானே சொல்கிறாங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் விறுவிறுன்னு நேராக போயிடுறாரு. இப்போ அவங்களும் அங்கே மாங்காய் பறிக்க சொல்லி அனுப்புறதுனால அங்கே மாங்காய் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துகிட்டு அவங்களும் அங்கேருந்து வராங்க. வந்து பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, டே என்னடா ஃபோட்டோலாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னோடனே நிலா கூப்பிட்டு, ஆனால் இங்கே வாங்கினேன், பல்லவன் எவ்வளோ அழகழகாக எடுத்திருக்கான் பாருங்களேன் அப்படின்றாங்க. ஆமாப்பா, அவன் ஃபோட்டோலாம் அப்படியே அழகழகாக எடுக்கிறல்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, நம்ம வீட்டிலையே சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறது பல்லவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு, பேசாமல் அவனை அந்த மாதிரி படிக்க வச்சுருந்தா கூட நல்லா படிச்சிருந்துருப்பான் போல் அப்படிங்கிறாங்க. ஒன்று சேரன் பார்த்துட்டு, டே என்னடா இப்போ மட்டும் அவன் படிக்காமையாக இருக்கான், நல்லா தான் படிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, அவன் எப்போ பாரு அவனை படிக்க மாட்டான்னு நீ சொல்லிட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவனை அப்படியே விட சொல்ல முடியும், நீ நல்லா படிக்கிறேன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், அவன் இன்னும் ரொம்ப தலையில் ஏறி உட்காருவான், அதனால தான் அவனை நான் அப்படியே சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இப்படி சுற்றி பார்க்குறாரு. பல்லவன் அங்கே காணானோடனே, ஆமாண்டா பல்லவன் எங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நிலாக்கிட்டையும் சோழன்கிட்டையும் கேட்கும்போது, இங்கே தானே இருந்தான், இப்போ அவன் தானே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி இருண்ணே, அங்கிட்ட இங்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நேராக அங்கிட்டு போயிடுறாரு. அங்கே போய் பல்லவான்னு எங்கெங்கே தேடினாலும் பல்லவனை காணோம். அப்புறம் நேராக வராரு, வந்துட்டு ஆனால் அங்கிட்ட எங்கேயுமே காணோமேனே அவனை அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு, சரி இருடா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோனே நாட் ரீச்சபிள்னு வருது, காலும் போக மாட்டேங்குது, டவர்
டவர் கிடைக்காம, என்னடா ஃபோனு போக மாட்டேங்குதடா அப்படிங்கிறாங்க. சரி சரி இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்க வேணாம், அவன் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே இங்கேன்னு போயிருப்பான், சுற்றி பார்க்க தான் போயிருப்பான், வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா, சோழன், அப்புறம் சேரன், பாண்டி எல்லாருமே தேடிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கெங்கேயோ தேடினாலும் எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வழியாக பல்லவன் அங்கே நேராக அந்த ஒத்தேடி பாதையிலே போயிட்டு அங்கேருந்து வாங்கிடுறாரு. தேனையுமே வாங்கி அதை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து வராரு. வர வழியில் இப்போ ரிட்டன் வரும்போது பார்த்தா பாதை எங்கேயோ விட்டுட்டார். ஸோ பாதை எங்கேன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காரு. பாதை வந்த வழியே வர மாட்டேங்குது. இதை பார்த்ததும் பல்லவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஐயோ நம்ம என்ன வந்த பாதை எங்கேயோ விட்டோம் போல இருக்கே, எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே அப்படின்ட்டு சுற்றி சுற்றி தேடுறாரு யாராவது இருக்காங்களான்ட்டு. அங்கே யாருமே இல்லை. அப்போ சரி ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இப்போ எடுத்து ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேங்குது. சுத்தமாக டவரே இல்லை. ஐயோ இங்கே சிக்னல் வேறு கிடைக்கலையே, எப்படி அண்ணனுங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி தவிச்சு போய் எங்கெங்கேயோ சுற்றி அண்ணான்னு தேடிக்கிட்டே வராரு. இந்த சைடு இவங்க எல்லாம் கண்ணா பண்ணான்னு தேடுறாங்க, அப்பயுமே கிடைக்கலங்கும்போது இப்போ பல்லவன் எங்கேயோ கூப்பிடுற குரல் கேட்குது. அப்படிங்கும்போது பாண்டி கரெக்டாக அங்கே தேடிட்டு போயிடுறாரு. பல்லவனை பார்த்த உடனே டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்கே எதுக்குடா வந்த அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணி தேன் கேட்டாங்கண்ணே, இந்த சைடு விற்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதனால தானே தேன் வாங்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா சொல்லிட்டு வரது இல்லையா, எங்கடா போய் வாங்கிட்டு வர அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் வாங்கிட்டேனே, வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது பாதை எங்கேயோ விட்டேனே, தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா உனக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனே போலடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே பாதை போயிடுச்சுன்ட்டு நானும் உங்களுக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணேண்ணே, சிக்னலே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி வந்துட்டு பல்லவனை கூட்டிகிட்டு வராரு. இப்போ அவங்க அங்கெல்லாம் தேடிட்டு வரவங்க இப்போ பல்லவனை பார்த்தோன்னே சோழனுக்கு அந்த கோவம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நைட் என்னடானா இவன் பாட்டுக்கு ரூமுக்கு வரான், எங்கே போனாலும் அண்ணின்ட்டு நம்மளை அண்ணிலாம் கூட தனியாகவே இருக்க விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கோவம் வேறு. இப்போயும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்கு இப்படி காணா போயிட்டானே அப்படிங்கிற கோவத்தில் நேராக போயிட்டு அடின்னு அடிச்சுட்டு, ஏண்டா என் உயிர் எடுக்கிறதுக்குனே தான் இங்கே வந்தியா நீ, இதுக்கு தான் நம்ம 2 பேர் தனியாக வரலான்னு சொன்னேன், எங்கேயாவது கேட்டியா அப்படின்னு சொன்ன உடனே சேரனுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. ஏன்னா நாள் நைட்டு ரூமில் கொண்டு வந்து விடும்போதும் நாங்கள் தனியாக வரலான்னு ஆசைப்பட்டோம், சேர்ந்து வந்துட்டு இப்போ அவன் பாட்டு ரூமுக்கு வந்துட்டான் அப்படின்னு நைட்டும் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. மறுநாளும் அதையே சொல்கிறதுனால சேரனுக்கு இந்த இடத்த கொஞ்சம் கோவமே வந்துடுது. டக்குன்னு சரிடா சோழா, இனிமேல் பல்லவன் அவங்கள தொந்தரவே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாடா பல்லவா அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. பாண்டிக்குமே சோழன் சொன்னதை கேட்டு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அவருமே இப்படி பார்த்துட்டு நேராக இப்போ சேரன் பின்னாடியே போன உடனே இப்போ சோழன் பார்த்துட்டு, பாரு நிலா நான் எப்படி சொல்கிறேன், அண்ணன் எப்படி சொல்லிட்டு போகுது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அண்ணன் தப்பாக சொல்லிட்டாரு, அவர் கரெக்டாக தானே சொன்னார் அப்படிங்கிறாங்க. நீ என்ன நிலா நினச்சிட்டு இருக்க, எப்போ பாரு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, இவன் இப்போ என்ன சின்ன பையனா, அவன் பாட்டு காணா போயிருக்கான், எங்கேயாவது போயிருந்தானே என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சோழன் அதெல்லாம் சரி, அதுக்காக இந்த வார்த்தை நீங்கள் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. பின் என்ன நிலா, நேற்று நைட் என்னடானா அவங்க 2 பேரும் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க, போர் அடிக்குது தூக்கம் வரலன்ட்டு நேராக நம்ம ரூமுக்கு வரான். இப்போ என்னடானா கொஞ்சம் அவங்க கூட ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கலான்னு சொல்லி பார்த்தா இப்போயும் காணா போயிட்டு தேட விட்டான். எங்கே என்ன நம்ம இப்படி இங்கேவா இருக்க போகிறோம், இருக்கிறது ஒரு நாள், அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இவன் பாட்டு கிளம்பி எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே நிலாவும் திட்ட ஆரம்பித்தோடனே இங்கே சோழனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. போதும் நிறுத்து, எப்போ பாரு என்ன அட்வைஸாக பண்ணிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்குமே கோவம் வந்துடுது. நேராக அவங்களும் விறுவிறுன்னு பின்னாடியே சேரன் போகிற பாதையிலே அவங்களும் போனோடனே நிலா நில்லு நிலா நில்லு நிலான்னு கத்திட்டே இருக்காரு. நிற்காத பட்சத்தில் பின்னாடியே சோழனும் வந்துடுறாரு. ஸோ சேரன் வந்துட்டு விறுவிறுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, என்னடா பண்ணவா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல தண்ணியை குடி அப்படிங்கிறாங்க. தண்ணியை பல்லவன் கடன்னு குடித்த உடனே, உன்னை யார்டா தனியாக போக சொன்னது, எதுக்குடா நீ அங்கிட்டலாம் போனா, எங்கள் கூட இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு சோழனை அடித்த ஒரு மாதிரி கஷ்டத்தில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது, என்னடா சோழன் அடித்ததை நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா அண்ணி ஆசையாக கேட்டாங்க தேன் வேணும்னு, அந்த அம்மா தேன் தீந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க, அப்போ இந்த வழியாக ஒருத்தர் வந்தார், அவர் தேன் வாங்கிட்டு வந்ததுனால எங்கனே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டேன், அவர் அந்த சைடு விற்கிறாங்கன்னு சொன்னதுனால போய் வாங்கிட்டேனே, கரெக்டான பாதையில் தான் போய் வாங்கிட்டேன், திரும்ப வரும்போது எங்கேயோ பாதையை மிஸ் பண்ணிட்டேனே, அதை புரிஞ்சுக்காம சோழன் என்னடானா என்னை போட்டு இப்படி அடிக்குது அப்படிங்கிறாங்க. சரிடா விடு, அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான், நீ தேன் வாங்க போகிறேன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. இல்லைண்ணே அவர் சொன்ன உடனே அந்த அம்மா வேறு 1 மணி நேரத்தில் தீந்து போயிடும்னு சொன்னாங்களா, ஏற்கனவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு, எவ்வளோ தூரம் இருக்கோ தெரியல, போகிறக்குள்ளாட்டி தீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை அவங்க எங்கேயாவது கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தானே அவர் சொன்ன பாதையில் நான் பாட்டுக்கு நேராக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நீலா அங்கேருந்து வேகமாக வந்துட்டு, என்னடா பல்லவா இப்படி பண்ணிட்ட அப்படின்னோடனே அப்படியே பல்லவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது சோழனும் வேகமாக வந்துடுறாருங்க. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பிலே நின்றுட்டுருக்காரு. சேரன் நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு சோழனை. அப்படியே ஒரு மாதிரி கோவத்திலே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நிலா பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ண, எங்கடா போன அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி, இல்லைங்க நீங்கள் ஏதோ தேன் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டிங்களாமே, அது அங்கே விற்கிறாங்கன்னு சொன்னாங்களாம், அதை
வாங்குறதுக்காக தாங்க இவன் போயிருக்கான். பாதையில் கரெக்டாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாதையை விட்டான் போலங்க. அதான் எங்கேயோ வழி தவறி போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கலங்கி போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீலா டக்குன்னு சோழனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இப்போ பல்லவன் கிட்ட, ஏன்டா பல்லவா இப்படி பண்ண? தேன் வாங்க போகிறேன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அவங்க வேற சொன்னாங்கல்ல 1 மணி நேரம் தான் இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்கன்னு. ஏற்கனவே நம்ம இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு டைம் அவ்வளோ போயிடுச்சு. எங்கே அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்மளும் நாளைக்கு காலையில் கிளம்பணும்ல. இன்றைக்கி விட்டா அப்புறம் நாளைக்கு தான் கிடைக்கும். நம்ம வாங்கவே முடியாமல் போயிடும்ல. நீங்கள் கேட்டிங்கல்ல ஆசைப்பட்டு, அதனால் உங்களுக்கு வாங்கி தரணும்னு தான் நீ நாங்கள் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பல்லவன் சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. நிலாக்கு அப்படி ஒரு கோவம் வருது சோழன் மேலே. சோழன் டக்குன்னு, டேய் என்னடா பல்லவா, சொல்லியிருக்கலாம்லடா, நிலா ஆசைப்பட்டு கேட்டானா நான் வாங்கி தந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருண்ணே, நீ எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியல. நான் அண்ணியை அம்மாவாக தான் பார்க்குறேன். அண்ணி ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பானே? ஏன் நீயே தான் அன்னிக்கு எல்லாமே செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை திரும்பி கேட்ட உடனே சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பல்லவன் கிட்ட போய் சோழன் அப்படியே ரொம்ப சாரி கேட்குறாரு. சாரிடா பல்லவா, ஏதோ ஒரு கோவத்தில் நீ காணா போயிட்டியேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, அதுக்காக நான் ஏதோ ஒன்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன், உன் உயிரை வாங்குறேன்லாம் சொல்கிறியே, நான் என்னென்ன பண்ணேன் அப்படி அப்படிங்கிறாங்க. சரிடா, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், நான் அண்ணன் தானே பேசினேன், மன்னிச்சிருடா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பல்லவனும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கோவத்திலே மூஞ்சை தூக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து பல்லவனை ஒரு மாதிரி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனாலும் நிலா இந்த இடத்துல, இங்கே பாருங்கள் சோழன், எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தையை கவனமாக விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன் அவனை சுள்ளுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அவன் விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று நம்ம அண்ணி தானேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்கான். எனக்கு அவன் அப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு தெரியுமா? வீட்டில் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது எனக்காக ஒன்று தானே அவன் வாங்க போயிருக்கான். அதுவும் நான் ஆசைப்பட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால எனக்காக அவன் போயிருக்கான். அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிட்டீங்களே சோழன் அப்படிங்கிறாங்க. தப்பு தான் நிலா, சாரி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சாரி கேட்டு என்ன பண்ணுறது, போய் அவனை சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. போய் பல்லவன் கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா சமாதானப்படுத்த போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.